இந்த சூழலில் நேற்று முன்தினம் ஆலந்தூர் பாரதி எனக்கு தொலைபேசியில் அழைத்து விஜய் அவர்கள் மிக மோசமாக முதலமைச்சரை சித்தரித்து பேசியிருக்கிறார், அதுக்கு உங்க ரியாக்ஷன் இருந்தா நல்லா இருக்கும். நான் டிவி பார்க்கறேன், நான் தான் பழைய தபால்களை ஆய்வு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 9 மணி நேரம். இப்ப கொஞ்ச நாளா நான் டிவி பார்க்கல, எனக்கு தெரியாது. டிவியில போட்டு பார்க்கிறேன், விஜய் ஸ்டேட்மெண்ட் அதுல வரல. அதுக்கு பிறகு விஜய் ஸ்டேட்மெண்ட்டை ஹிந்து இங்கிலீஷ் ஹிந்து எடுத்து போட்டு அதை நான் நெட்ல பார்த்துட்டு அப்பவே நான் 8:30 மணிக்கு ஒரு அறிக்கை கொடுத்தேன். அது கடுமையா கொடுத்தேன். 41 பேர் செத்து கிடக்காம ஓடியாந்துட்டு திருச்சியிலையும் தங்காம ஒரே ஓட்டமா மெட்ராஸ்க்கு வந்துட்டு அது பிறகு பக்கமே போகாம அதை பற்றி ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம வருத்தப்படாம கையில ரூபா இருக்குன்னு சொல்லி நான் நிதி கொடுக்கறேன், எல்லாம் எதே பார்க்க வாங்க. எங்கேயும் துஷ்டி வைக்க போறவன் இளவு வைக்க போறவன் அந்த வீட்டுல போய் தான் கேட்பானே தவிர அந்த துஷ்டி வீட்டுக்காரன் இளவு வீட்டுக்காரன என் வீட்டுக்கு வாரான் இளவு கேட்கிறேன்னு தமிழ்நாடு சரித்திரத்திலேயே யாரும் செய்யாத பித்தலாட்டத்தனம். நம்ம எந்த பிரச்சனைனாலும் ஸ்பாட்ல போய் நிற்போம். ஸ்டெர்லைட்டில் துப்பாக்கி சூழ்நிலை செத்து கிடக்கிறாங்க. நான் 9:30 மணிக்கு தூத்துக்குடிக்குள்ள போயிட்டேன். அத்தனை வீட்டுக்கும் போய் முடியும் போது விடிய காலம் 3 மணி. இப்ப எனக்கு உடம்பு சரியில்லாம அப்போலோவுக்கு போயிட்டேன். எனக்கு கரூருக்கு போக முடியல. இந்த ஹெல்த் கண்டிஷன்ல போக முடியாது. முதன்மை செயலாளர் காலையில அவர் போயிட்டார். இவரு முதலமைச்சர் எதுவுமே அரசியல் பண்ண வேண்டாம், இதுல இது துக்கமான நேரம் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு சட்டசபையில கூட விஜயை பற்றி ஒரு பேரையோ அவங்க கட்சி பேரையோ கூட சொல்லல. நிகழ்ச்சி நடத்துறவங்க அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும்னு பேசினாரு. இதற்கு சகட்டுமே அவரை திட்டி நான் தான் ஆட்சிக்கு வருவேன், நாங்க தான் வருவோம், எங்களுக்கு திமுக தான் போட்டி அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. அதுதான் நான் சொன்னேன். அரசியலில் ஆத்திச்சூடி கூட தெரியாத இந்த மனிதர் நான் காட்சிக்கு வந்து பொழுதே முதலமைச்சர் ஆகிவிட்ட மாதிரி கனவு உலகத்துல மிதந்துகிட்டு அந்த உணர்வோடு அடுத்து நான் தான் சொல்றாரு. காகித கப்பலில் கடல் தாண்ட முனைகிறார், ஆகாய வெளியில் கோட்டை கட்டுகிறார், அவரது கனவுகள் அனைத்தும் காணல் நீராக போய்விடும் அன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்பவே 8:15 நான் கொடுத்துட்டேன். முரசொலியில அதை முழு பக்கம் போட்டாங்க. தோழமை கட்சிகள் யார் எனக்கு ரைட் அறிக்கை கொடுக்கல, நமக்கு தகவல் வந்தது, நம்ம உடனே கொடுத்தோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.